தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் தான் அங்கங்கே தங்களுடைய கோரிக்கைகளுக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கும். ஆனால் இன்று தமிழகத்தை ஆளுகின்ற திமுக தமிழகம் முழுவதும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டு இருக்கு. இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னா, கவர்னர் அவர்களை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. எதற்காகனா, நேற்று சட்டமன்றம் கூடினது. வருடத்தின் முதல் நாள். இந்த சட்டமன்றத்தில் கவர்னர் உரைன்னு ஒன்று உண்டு. இந்த கவர்னர் உரையை நேற்று கவர்னர் போனவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தமிழ் தாய் வாழ்த்து படிச்சிருக்காங்க. பாடினோடனே தமிழ் தாய் பாடினோடனே தேசிய கீதம் பாட சொல்லி கவர்னர் கோரிக்கை விடுத்திருக்காரு. ஆனால் இந்த அரசு திமுக ஆளுகின்ற இந்த திமுக இதை இது பண்ணல. உடனே என்ன செய்கிறாரு, கவர்னர் வெளியே போயிட்டார். வெளியே போகுது என்னன்னா, இன்னைக்கு நான் ஒரு தமிழ் தேசிய கீதம் வாசிக்கலாம்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஆனால் அந்த சட்டசபையில் அன்னைக்கு நேற்று என்ன நடந்துச்சுன்னா, கவர்னரை அழைக்க வேண்டியது திமுக கவர்னரை அழைக்காங்க. ஆனால் அந்த கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கவர்னருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பேஜ் அணிஞ்சிட்டு இருக்கு. திமுக கூட்டணி தான் ஆட்சியில் இருக்கு. திமுக கவர்னர் அழைச்சி கவர்னர் வர்றாரு. கவர்னருக்கு எதிர்ப்பாக காங்கிரஸ் கருப்பேஜ் அணிஞ்சிட்டு இருக்கு. ஏதோ நேற்று அவர் கவர்னர் ஆளுநர் உரையை வாசிக்காமல் போயிட்டாருங்கிறதுக்காக இன்னைக்கு கவர்னரை கண்டித்து தமிழ்நாடு உள்ள திமுக போராட்டம் நடத்திட்டு இருக்கு. குறிப்பாக சென்னையில் இருந்து எல்லா பக்கமும் நடத்திட்டு இருக்கு. இதே எதிர்கட்சிகள் பல்வேறு கோரிக்கைகளுக்காக சென்னையில் போராட்டம் நடத்தினா அவங்களுக்கு அனுமதி கொடுக்கறதில்லை. போராட வந்தவங்கள கைது பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு சில உதாரணங்கள் பாருங்க. நவம்பர் 7ஆம் தேதி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக ஒரு மாபெரும் பேரணி புதிய தமிழ் நிறுவனத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் அறிவிக்கிறாங்க. எதுக்காகனா, அறிஞர் உள் இடஒதுக்கீடு. இந்த உள் இடஒதுக்கீடுனால தமிழகத்தின் பெரும்பான்மை சமுதாயமான தேவேந்திர சமுதாயமும் பறையர் சமுதாயம் பாதிக்கப்படுது. அந்த உள் இடஒதுக்கீடு ரத்து பண்ண சொல்லி டாக்டர் ஐயா ஒரு பேரணி அறிவிக்காங்க. அதுக்கு முறையாக காவல் ஆணையர்கிட்ட போய் அனுமதி கடிதம் கொடுக்காங்க. எதுவுமே பேரணி துவங்க பேரணி வச்சிருக்காங்க. பேரணி நவம்பர் 7ஆம் தேதி வச்சிருக்கு. 6ஆம் தேதி வரை எந்த இதுவும் இல்லை. 6ஆம் தேதி இரவு புதிய தமிழ் கட்சியின் அலுவலகத்தை ஓட்டிட்டு போகிறாங்க. சுவரில் அனுமதி மறுக்கப்படுதுன்னு. தமிழ்நாடுலேருந்து 10,000க்கும் மேற்பட்டவர் சென்னைக்கு வந்தாச்சு. அன்னைக்கு அந்த பேரணிக்கு போகும்போது தடைன்னு சொல்கிறாங்க. தடையை மீறி அன்னைக்கு கைது பண்ணப்படுறாங்க. புதிய தமிழ் தலைவர் டாக்டர் ஐயா கைது பண்ணப்படுறாங்க. அந்த கைதுக்கு அப்புறம் ஒரு 1 கிலோமீட்டர் ஒரு பேரணி நடக்கு. அப்புறம் கைது நடக்கு. அப்புறம் மறியல் நடக்கு. பிரதான அண்ணா சாலையில் மறியல். அன்னைக்கு ஒரு அரை மணி நேரமாக எந்த வாகனமும் போகாத அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் அண்ணா சாலையில், பிரதான சாலை அண்ணா சாலையில் மறியல் நடக்கு. அதுக்கப்புறம் அந்த கைது பண்ணவங்க யாருமே அன்னைக்கு உணவே அருந்தாமல் உண்ணாவிரதம் இருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. எதுக்காங்கன்னா, தங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, தன்னுடைய பின்னால் வர தலைமுறைகள் பாதிக்கப்படுறாங்கன்னு அன்னைக்கு போராட்டத்துக்கு அனுமதி கேட்டுச்சு, கொடுக்கல இந்த திமுக அரசு. அதுக்கப்புறம் நம்ம அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமை பண்ண அதை கண்டித்து அண்ணா திமுககாரங்க அன்னைக்கு நடந்த அன்னைக்கே மறுநாளே அந்த அண்ணா பல்கலைக்கழகம் முன்னாடி போராட்டம் பண்ணுறாங்க. அவங்கள குண்டு கட்டா தூக்கி கைது பண்ணுறாங்க ஒரு எதிர்கட்சி அண்ணா திமுக. அதுக்கப்புறம் பாருங்கள், பிஜேபி முன்னாள் ஆளுநராக இருந்தவங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவங்கள குண்டு கட்டா தூக்கி இது பண்ணுறாங்க. எதிர்கட்சிகள் போராட்டத்துக்கு எதுவுமே அனுமதி கிடையாது. அது மட்டுமல்ல, சீமான் அவரும் இதே அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவிக்கு இந்த விவகாரத்தில் அரசு சரியாக நடவடிக்கை எடுக்கணும்னு ஆர்ப்பாட்டத்துக்கு வராரு. வண்டியில் விட்டு இறங்க கூட இல்லை, அப்படி கைது பண்ணிட்டு போகிறாங்க. அப்புறம் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அந்த வன்கொடுமை பற்றி ஒரு துண்டறிக்கையை போட்டிருந்தார். அந்த துண்டறிக்கையை விநியோகிச்சதுனால தமிழக வாழ்வுரிமை வெற்றி கழக பொதுச் செயலாளர் புருசிலி ஆனந்த் கைது பண்ணப்படுறாரு. ஒரு துண்டு அறிக்கை கொடுக்கறதுக்கு கைது. அதுக்கப்புறம் பாமகவா அவங்க ஒரு போராட்டம் அறிவிக்காங்க. சௌமியா அன்புமணி அவங்க கைது பண்ணப்படுறாங்க. நடிகை குஷ்பு அவங்க பிஜேபி சார்பாக நடந்துச்சு, அவங்க கைது பண்ணி அவங்கள ஒரு ஆடு மாடு அடையக்கூடிய ஒரு மண்டபத்தில் போய் அடைச்சாங்க. பாருங்க, எதிர்கட்சிகளே போராடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இந்த அரசு செயல்படுது. அது அப்புறம் பாருங்க,
முந்தா நேற்று அருந்தியர் உள்ளுடையீடு பாதுகாப்பு பேரணின்னு ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த பேரணிக்கு வந்து அனுமதி கொடுக்குது இந்த அரசு. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த நகணும். ஏன்னா மொழி பாசம் பார்த்தீங்களா? அவங்க பேசுறது தெலுங்கு மொழி. ஸ்டாலின் மொழியை வந்து தெலுங்கு மொழி. நம்ம அதுக்கு கொடுத்த நகணும். அதுக்கு அனுமதி கொடுக்காங்க. ஏன்னா மற்ற போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. தமிழர்கள் பாதிக்கப்படுதும் போதெல்லாம் நடத்தக்கூடிய ஒரு போராட்டங்களுக்கு அனுமதி மறுக்காங்க. ஆனா ஒரு தெலுங்கர்களுக்கு பாதிப்பே இல்லை. பாதுகாப்பு இப்போ வந்து அந்த அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டாம்னு சொல்லவே இல்லை. 3% இடஒதுக்கீடு கொடுக்க தான் சொல்லுது. உள் இடஒதுக்கீடு ரத்து பண்ண சொல்லி டாக்டர் ஐயா அவங்களுக்கு வந்து நீங்களும் போராடிட்டு இருக்காங்க. நேற்று அவங்களுக்கு அனுமதி. என்னவா இது கொடுமை எவ்வளோ இது நடந்துட்டு இருப்பாங்க இந்த ஆட்சி. இந்த திமுக ஆட்சி வந்து ஒரு அறிவிக்கப்படாத ஒரு எமர்ஜென்சி ஆட்சி மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு அவ்வளோ எதிர்கட்சிகளும் முடக்க பார்க்காங்க. இன்னும் கொஞ்சம் விட்டா எதிர்கட்சிகள் தலைவர்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வர விடாம வீட்டு காவலில் வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி முதல்வர் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க. அங்கே இந்த மாணவிகளுக்கு கருப்பு துப்பட்டா போட்ட சால்வை போட்டவங்களாம் அதை ஃபுல்லாக வெளியே வைக்க சொல்லிட்டாங்க. கருப்பை கண்டா முதல்வருக்கு பயம். பாருங்க, ஒரு மாணவிகளுக்கே பயம். கருப்பு துப்பட்டா காமிச்சு கருப்பு இதை காமிச்சிடக்கூடாது பயந்துட்டு அந்த கருப்பு துப்பட்டாவை வெளியே வச்சுட்டு சொல்லிட்டாங்க. இந்த சென்னை கமிஷனர் அருண் வந்து ஒரு நேர்மையான அதிகாரின்னு ஒரு பெயர் எடுத்தவர். இன்னைக்கு அவர் தவறான வழிக்கு செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு தேவேந்திர உலக சேர்ந்தவர், ஒரு நல்ல நேர்மையான அதிகாரின்னு சொன்னாங்க. நீங்க மற்றவங்களுக்கு நீங்க அனுமதி கொடுக்கல. ஏன் நேற்று நடந்த பேரணிக்கு அனுமதி கொடுக்கீங்க? இன்னைக்கு திமுகவுக்கு நடத்துகிற ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு ஏன் அனுமதி கொடுக்கீங்க? அருண் அவர்களே, நீங்கள் ஒரு அரசு ஊழியர். இன்னைக்கு வந்து ஒரு நேர்மையான ஒரு அதிகாரின்னு பேர் எடுத்தவங்க. இன்னைக்கு வந்து நீங்க வந்து நடுநிலைமை செயல்படுங்க. இந்த ஆட்சி இன்னைக்கு இருக்கும், இன்னும் 1 வருஷத்துல போயிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய நிலைமை இதே போலதான். முத்துகற்பன் ஒரு ஐபிஎஸ் இருந்தாரு. அவரை இப்படிதான் பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறமா அவருடைய நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தயவு செய்து அருண் அவர்களே நேர்மையாக செயல்படுங்கள். நீங்கள் ஒரு அரசு ஊழியர் என்பதை மறந்து விடாதீர்கள். திமுக செயல்படாதுங்க. அன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் அனுமதி மறுத்தீங்களா? இன்னைக்கும் நீங்க வந்து திமுக அனுமதி மறுத்துக்கணுங்களா? ஏன் நீங்க செய்யலை? அது போக இன்னைக்கு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நம்ம எம்பி கனிமொழி பேசுகிறாங்க. ஆளுநர் அவர்களை ஓட ஓட விரட்டும் காலம் வெகு தூரம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இதைதான் நாங்கள் சொல்கிறோம். உங்களை விரட்ட ரொம்ப நாள் ஆகாது. உங்களை விரட்ட வேண்டிய காலம் சீக்கிரம் வருது. புரிஞ்சுக்கங்க கனிமொழி. இன்னைக்கு என்ன இதில் இருக்குது தமிழ்நாட்டில்? எல்லாம் மோசம். சட்ட ஒழுங்கு இல்லை, லஞ்சம். அவ்வளோ மோசமான ஆட்சி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வேண்டிய கூட்டணி கட்சிகளுக்கு உங்களுக்கு வேண்டிய எடுபடிகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து அனுமதி கொடுப்பீங்க ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு. ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் போராடுவதற்கு உரிமை உண்டு. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் போராடாமல் இருந்தீங்களா? இன்று நடப்பது வந்து ஒரு ஜனநாயக ஆட்சி மாதிரி இல்லை, மோசமான ஒரு எமர்ஜென்சி ஆட்சி மாதிரி இன்னைக்கு இருக்கு. தயவு செய்து உங்களுடைய நடவடிக்கைகளை திருத்திக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் போராட உரிமை உண்டு ஜனநாயக நாட்டில். அதை மறந்துட்டு இருக்காதுங்க. இதுக்கெல்லாம் கூடிய விரைவில் உங்களுக்கு பாடம் கற்பிப்போம். அது வெகு தூரம் இல்லை.